ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் சுமைகள் என் பாரங்கள் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா. ஓ சொல்லுவோம், ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையப்பா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவரே கர்த்தாவே முழுவதும் உம்மோடு இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, திரும்பி இந்த கால வேளையில் அப்படி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இதோ இந்த கால வேளையில் அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறேன். நான் இந்த மாதம் முழுவதும் உம்மோடு இருக்க, உம் சித்தம் செய்ய எனக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை முடிப்பதற்கு இன்னும் 3 மாதம் இருக்கிறதப்பா. இந்த 3 மாதத்துக்குள்ளே கர்த்தாவே உம்மோடு இருந்து கர்த்தாவே உம் சித்தத்தை செய்தேன்ற அந்த மன நிறைவோடு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கிருபை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படி கிருபை செய்வார். நமக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்கள், நம்முடைய சுமைகள், நம்முடைய கவலைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஓ ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கபடினாலே உன் கவலையெல்லாம் ஒரு பாதத்தில் வைத்துடு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துடு. அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்போதும் பாரத்தை சுமக்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஓ நம்முடைய ஆண்டவர் நல்ல 2 கரங்களை விரித்தவர் அந்த கால வேளையில. ஓ நம்மத்திலே தேவ ஆவியானவர் ஓ பிரசன்னா இருக்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2025 நாங்கள் உடனே உங்களுடைய காலை 5 மணிக்கு சமூகத்தில் கூடும்படியா எங்களுக்கு ஜீவன், கிருபை, சுகம் எல்லாம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம்.
இப்போதும் இந்த காலை வாக்கு தாராமுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுதலோ நடுவில் மத்தியில் இருக்கிறது சொன்னீரே, நீ எங்கள் மத்தியில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி இப்போ ஒப்பு கொடுக்குறோம். ரத்தத்தால் எங்களை கழுவும், உச்ச தலைமுறை எல்லாம் பாதவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அன்றைய சகல பாலம் நீக்கி சுத்திகரிக்கும். இங்கே வருகிற ஒவ்வொரு மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். கத்தை சுத்திகரிப்பீராக. இந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். போதே உடைய பிரசன்னம், உடைய மகிமை ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். தேவனுடைய ஆலயம் தேவ மகிமையில் நிரம்பட்டும். தெய்வ பிரசனத்தை அளவில்லாமல் தருவீராகப்பா. கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாட நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்கள் இருக்க ஜபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே ஆராதனைகள் கேட்க ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே ஆவியானவரே நடத்துவீராக, ஆவியானவரே வெளிப்படுவீராக. எங்கள் மாத்திரமல்ல பசுத்தவான் கூடி ஆராதிக்கிற இந்த காலை ஆராதனை எல்லா இடத்துலையும் கர்த்தரை கரம் இருந்து பாதுகாப்பு இருந்து ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கள் ஆராதனைக்கும் பசுத்தவான் ஆராதனை விரோதமாக எழும்புற மனிதனுடைய வன்கண் போராமல் எரிச்சல் அன்றைய பிசாசின் கீழே நஜரானாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டிருக்கிற ஆண்டவரே, வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை சுகபத்திரமாக கொண்டு வருகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கர்த்தரை சோதனை பண்ணி பாட போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இந்த கால வேலை விசுவாசிக்கிறீங்க. ஆமென். பாடமா? தேவாய என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். தேவாய என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரத்தில் என்னோட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரத்தில் என்னோட இருந்து எல்லா
கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தை கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினால் நம்ம உள்ளத்தை நிரப்புவார். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்பும். எல்லா தீங்கும் விலக்கி காத்துருவார். ஆங்கில பாட்டில் போடுவோமா, இது வரைக்கும் கர்த்தர் 9 மாதம் நம்ம நடத்தினார். இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொன்றா நம்ம எண்ண வேண்டும். கவுண்ட் யுவர் பிளெஸிங், நேம் them one by one. Count your blessing, see what God hath done. பாடுவோமா? When upon life's billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord hath done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God hath done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Are you ever burdened with the load of care? Does that cross feel heavy you are called to bear? Count your many blessings, every dove will fly, and you will keep singing as the days go by. Count your blessings, sing them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, sing them one by one, and it will surprise you what the Lord has done. When you look at others with the land and gold, think that Christ has promised you His wealth untold. Count your many blessings that can never buy your reward in heaven or your home on high. Count your blessings, see them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. So amid the conflict, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings in your full of time. Help and comfort give you to your journey's end. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God hath done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord hath done. Hallelujah. கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம், செய்யப்படுற நன்மைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தை அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். நம்ம எல்லாரும் ஏகமானதாக ஆண்டவரே, இந்த மாதம் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். முதல்ல நம்மையை ஒப்பு கொடுத்துருவோம். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் என்னோடு நடத்துங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய ஆண்டவரே கர்த்தா குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வேலையை ஒப்பு கொடுக்குறேன், பிஸ்னஸை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே கர்த்தாவே, என் ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே கர்த்தா, பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்பு கொடுக்குறேன், தேவைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே கர்த்தர் நடத்துவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமே, அதோட வேதனை கூட்ட மாட்டீங்கப்பா.
இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் சிரசின் மேல் இருக்கணும். ஓ நீதிமான சிரசமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதம் என் மேல தங்க விடும்பா. அதுக்கு இந்த மாதிரி தேவையான கிருபை, இந்த தேவையான அபிஷேகம், இந்த மாதிரி தேவையான வல்லமை, இந்த மாதிரி தேவையான பலன், சுகம், பாதுகாப்பு இப்போதே இறங்குவதாக எனக்கு கேளுங்க. என் மேல இறங்கட்டும், என் மேல் இறங்கட்டும், எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல், குடும்பத்து மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. பிசினஸ் மேல் இறங்கட்டும், வேலை மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க ஊழியத்தின் மேல் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவாய் எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, இந்த காலை வேளையிலே நிரப்பும் ஆண்டவரே. கிருபையினால் நிரப்பும், பலத்தினால் நிரப்பும். ஓ கத்த நிரப்புகிறார். கபாலா ரிபாலா சந்தாலா காரா ரிபா பாபா பாபா பாபா. நீதிமானாகிய உங்க மேலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்க மேலே அவருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். ஓ ரிகாபாலா சந்தாலா. நன்றி ஆண்டவர். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ கத்தரே அப்படி செய்ய போது கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் நம்ம அறிக்கை செய்யுமா? எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய வசனத்தை கை கொள்வேன், நான் அவருடைய வழியிலே நடப்பேன். நான் தேசத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன், வேலையில் ஆசீர்வாதமா இருப்பேன், குடும்பத்தில் என்னுடைய குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். கனவு நாங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. பாடுமா? கையில திரு உற்சாகமா. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் படிகளில் நடந்திடுவே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், பிறரிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், பிறரிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகளெல்லாம் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகளெல்லாம் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வருவாயுள்ளதெல்லாம் பின்மூலமாய் போய்விடுமே. எந்த தேவனா எனக்கு எதிராய் மாயுள்ளதெல்லாம் பின்மூலமாய் போய்விடுமே. எந்த தேவனா என் மேல் ஆரோக்கியம் தேவஜாலமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேல் ஆரோக்கியம் தேவஜாலமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை
பெற்றுக்கொள்ளுங்க. ஓ பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக நிச்சயமாக தேவனால், உங்கள் தேவனால், உங்கள் இயேசுவால், ஹalleluya. அவர் சிலுவையில எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆண்டவை வெற்றி சிறந்து எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும். ஆமென். ஓ ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே சபிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறது. ஓ அதை நீங்க முதல்ல நம்புங்க. என் தேவனை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஓ என் தேவனை ஆசீர்வதிப்பார். என் ஆசீர்வதிக்கும் தேவனை ஆசீர்வதிப்பார். அவருக்கே எப்போதும் துதி ஸ்தோத்திரம். எப்படிலாம் ஆசீர்வதிப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், அன்னாலே ஆசீர்வதித்தார். ஓ ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த கால வேலை விசுவாசிக்கிறீங்களா? ஓ ஆகாரை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. ஓ ஹல்லேலூயா. ஒரு புறஜாதியான ஸ்திரியை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே இயேசுவே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
ஆசீர்வதிப்பார். ஓ, அது நீங்க ஏங்கணும், வாஞ்சிக்கணும், விரும்பணும். இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஓ யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டோம் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதம் எனக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணும்ப்பா. ஓ, ஒவ்வொரு நாள் என்னை ஆசீர்வதித்து என்னை பிறருக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த காலவெளியில் எப்படி சொல்ல விரும்புகிறீங்களா? நல்ல சுகம் தந்து ஆசீர்வதிங்க, பலன் தந்து ஆசீர்வதிங்க, எனக்கு ஏற்ற ஜபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதிங்க, உயர்வு தந்து ஆசீர்வதிங்க, ப்ரொமோஷன் தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நான் ஏங்குகிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. நான் ஏங்குகிறேன்ப்பா, வாஞ்சிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடி முடிப்போமா? எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகிறோம் உம் ஆசீர் பெறவே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையில தட்டி அந்நிய பாஷை பேசி, ஓ ரேவாலா கபாலா தன ஹந்தரவா, ஓ ரிகபாலா ஷிபா பாபா பாபா. ஓ, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்குகிறேன், உம்முடைய தொழிலுக்காக ஏங்குகிறேன் ஆண்டவரே. ஓ ரிபாலாமா, எல்லா மனிதருக்கு ஆண்டவர் நீர்தான், எல்லா சர்வ சிருஷ்டி நீர்தான் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான் அப்பா, நீதான். எல்லா துதி கன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமைதியாக உட்காருவோம்.